ஹலோ ஆல் வெல்கம் பேக் டு சேனல் ஜாப் சரி தமிழா. ரயில்வேலேருந்து புது வேக்கன்சி வந்திருக்கு 12th பாஸ் பண்ணவங்களுக்கு. கிளர்க்கு நிறைய வேக்கன்சி இருக்குது, எல்லாத்தையுமே நான் டீட்டெயில்டாக சொல்கிறேன். ரயில்வேலேருந்து என்டிபிசி அதாவது நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதிலேருந்து கிராஜுவேட் அண்டர் கிராஜுவேட் அப்படின்னு சொல்லி 2 டைப் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் வரும். கிராஜுவேட் அப்படிங்கிறது ஆல்ரெடி நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. கிராஜுவேட்க்கு நீங்கள் ஏதோ ஒரு டிகிரி முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். ஸ்டேஷன் மாஸ்டர், கூட்ஸ் கார்டு போன்ற பதவிகள் அதில் ஃபில் பண்ணுறாங்க. இப்போ வந்திருக்கக்கூடியது அண்டர் கிராஜுவேட், நேம்லேயே இருக்குது அண்டர் கிராஜுவேட். ஸோ இதுக்கு வந்து 12th பாஸ் பண்ணவங்க அப்ளை பண்ணிக்கலாம். A to Z டீடைல்ஸை ஃபுல்லாக சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ ஒரு செகண்ட் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு சின்ன ஃப்ரீ இன்ட்ரோ பார்த்துட்டு வீடியோ கண்டினியூ பண்ணலாம், ஸ்கிப் பண்ணாதீங்க. இந்த NTPC எக்ஸாமுக்கான ஆல் இந்தியா வீக்லி லைவ் டெஸ்ட் ஆலிவ் போர்டில் கண்டக்ட் பண்ணுறாங்க. ப்ளஸ் ஃப்ரீ மார்க் டெஸ்ட்டுமே இருக்குது. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், அதை டச் பண்ணி டேரெக்டாக இந்த பேஜுக்குள்ளே வந்துருங்க. அப்படியே ஸ்க்ரோலை பண்ணி கீழே உங்களை இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், பாஸ்வேர்டு ஏதாவது ஒன்று க்ரியேட் பண்ணி ஸ்டார்ட் மார்க் டெஸ்ட் அப்படிங்கிறத கொடுங்க. உள்ளே வந்துட்டு அப்படியே ஸ்க்ரோலை பண்ணிங்க அப்படின்னா இந்த NTPCக்கான ஆல் இந்தியா லைவ் டெஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. இன்னும் ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மார்க் டெஸ்ட்டுக்கான லிங்க் இருக்குது, CBT 1 CBT 2க்கு. அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா NTPCக்கான மார்க் டெஸ்ட் லிங்க்குமே இருக்கும். ஸோ இதில் போய்ட்டு நீங்கள் டைரெக்டாக டேக் டெஸ்ட் அப்படிங்கிறத கொடுத்து ஒரு டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள். ஸோ இதில் எந்த மாதிரிலாம் கொஷின்ஸ் இருக்கும், டைம் மேனேஜ்மெண்ட் எல்லாமே உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஸ்டார்ட் டெஸ்ட் கொடுத்து நீங்கள் டெஸ்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி லெஃப்ட் சைடு ஃப்ரீ இபுக்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். இதில் நிறைய எக்ஸாம்ஸ்க்குமான மெட்டீரியல் ஃப்ரீ PDF-ஆக கொடுத்துருப்பாங்க. இதுவுமே உங்களுக்கு நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக மார்க் டெஸ்ட்டில் ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன் ஆலிவ் போர்டு. ஓகே, ஓப்பனிங் ஆஃப் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் பாருங்கள். 21/9 வர 21லேருந்து அடுத்த மாதம் 20ஆம் வரை டைம். அதுக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும். போர்ட்டல் ஓப்பன் ஆகட்டும், எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற வீடியோவும் நான் நிச்சயமாக போஸ்ட் பண்ணுறேன். டேட் ஃபார் மாடிஃபிகேஷன் விண்டோ, சப்மிட் பண்ணப்பட்ட அப்ளிகேஷனை அடுத்த மாதம் 23லேருந்து 1/11 வரையும் நீங்கள் மாடிஃபை பண்ணிக்கலாம். அதான் மாடிஃபிகேஷன் ஆப்ஷன் இருக்கே அப்படின்னு சொல்லி அசால்ட்டாக நீங்கள் அப்ளை பண்ணாதீங்க, தெளிவாக அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா மாடிஃபிகேஷன் விண்டோவில் கூட சில ஆப்ஷன்ஸ் தான் நீங்கள் எடிட் பண்ணுமே தவிர எல்லாத்தையுமே எடிட் பண்ணிட முடியாது. ஓகே, நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரிஸ் NTPC அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் தான் கமர்ஷியல் கம் டிக்கெட் கிளர்க்கு, அக்கௌண்ட்ஸ் கிளர்க் கம் டைப்பிஸ்ட்டு, ட்ரெயின் கிளர்க்கு, ஜூனியர் கிளர்க் கம் டைப்பிஸ்ட், இந்த மாதிரி 4 பதவிகள் எடுக்கிறாங்க. அதாவது கிளர்க்கு, டைப்பிஸ்ட் இது எல்லாமே எடுக்கிறாங்க. மொத்தமாக இந்தியா முழுவதும் 3445 வேக்கன்சிங்க. நம்ம தமிழ்நாடுக்கு எவ்வளோ வேக்கன்சி அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இதில் பாருங்கள், இந்த கமர்ஷியல் டிக்கெட் கிளர்க்கில் 2022, அப்புறம் அக்கௌண்ட் கிளர்க்கில் 3061, ஜூனியர் கிளர்க்கில் 990, ட்ரெயின் கிளர்க்கில் 72. இதுதான் வேக்கன்சிக்கான ஸ்பிட்டப். ஓகே, ஸோ இதில் பாருங்கள். ஸோ இதில் லெவல் ஆஃப் பே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லெவல் ஆஃப் பேயை பொறுத்து உங்களுக்கு சேலரி, அதாவது இது பாருங்கள் இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு 21,700, இதுக்கு 19,000. ஏன்னா இவ்வளோ தானே ப்ரோ அப்படின்னா இது பேசிக் பே. இது இல்லாமல் அடிஷ்னல் அலவன்ஸ் பெனிஃபிட்ஸ் எல்லாமே சேர்த்து ஆரம்ப சம்பளமே 30,000 ரூபாய்க்கு மேலே நிச்சயமாக இருக்கும். ஓகே, அடுத்து ஏஜ் லிமிட் பாருங்கள், 18லேருந்து 30. வழக்கமாக 18லேருந்து 30 தான் கொடுக்கணும். ஆனால் இந்த ஒரு முறை மட்டும் 18லேருந்து 33 கொடுக்குறாங்க. ஏன் அப்படின்னா கோவிட்னால் கடந்த 3 வருஷமாக ரயில்வேல நோட்டிஃபிகேஷன் வரல. அதனால் இந்த ஒரு முறை மட்டும் 18லேருந்து 33 வயசு வரை உள்ளவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது யாருக்கு அப்படின்னா பொது பிரிவினருக்கு. இது இல்லாமல் உங்களுக்கு ரிலாக்ஸேஷனும் இருக்குது. SC STனா இந்த 33 + 5 சேர்த்துக்கோங்க 38. BC MBC DNC BCMனா OBCயில் வருவீங்க. இந்த 33 + 3 சேர்த்துக்கோங்க 36. ஓகே, அதுவும் இந்த முறை மட்டும்தான். அடுத்த முறையிலேருந்து பார்த்தீங்கன்னா 18லேருந்து 30 தான் கொடுப்பாங்க, ப்ளஸ் ரிலாக்ஸேஷன் தான் இருக்கும். ஓகே, இந்த ஜாபோட லாஸ்ட் டேட் இருக்குல்லங்க 20/10/2024. இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷனோட க்ரூஷியல் டேட். இந்த டேட்குள்ளே தான் அவங்க கேட்குற குவாலிஃபிகேஷன் எல்லாமே நீங்கள் வந்து பூர்த்தி பண்ணணும். அதே மாதிரி அப்ளை பண்ணுறப்போ மொபைல் நம்பர், இமெயில் ஐடி இதெல்லாமே ஆக்டிவில் இருக்கிறதா கொடுங்க. ஒரே ஒரு டைம் மட்டும் நீங்கள் உங்கள் அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணுங்கள், மல்டிபிள் டைம் பண்ணாதீங்க. இதுக்கு வந்து 2 ஸ்டேஜ் இருக்குது, 2 எக்ஸாம் இருக்குது. ஸ்டேஜ் 1லேருந்து ஸ்டேஜ் 2க்கு 15 டைம்ஸ் ஆஃப் வேக்கன்சிஸ்க்கு வந்து ஆட்கள் எடுப்பாங்க. அது என்ன மீனிங் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நெகட்டிவ் மார்க் இருக்குங்க. ஒரு கொஷின் தப்பாக எழுதுறீங்க அப்படின்னா 1/3 த மார்க் வந்து நெகட்டிவ் மார்க்குண்டு. ஸோ நீங்கள் வந்து தெரிஞ்ச கொஷினை மட்டும் ப்ராப்பராக வந்து நீங்கள் அடிச்சுட்டு வாங்க. எக்ஸாமுக்கு என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறதையுமே சொல்கிறேன். ப்ரிஃபரன்ஸ் ஃபார் போஸ்ட், அதாவது எந்த போஸ்ட்டுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறீங்க, எந்த யூனிட்டுக்கு அப்படிங்கிறத நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்போ கொடுக்கணும். ஸோ அதை நான் ஆன்லைன் அப்ளிகேஷன் வீடியோவில் போடுறேன், நீங்கள் அதை பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகே,
ஏஜ் லிமிட் சொல்லியிருந்தேன்ல, அதை வந்து டேட் வைஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது நீங்கள் யூஆர் அப்படின்னா இடபிள்யூஎஸ் அப்படின்னா இந்த தேதிக்கு அப்புறம் பிறந்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஓபிசி அப்படின்னா இந்த தேதிக்கு அப்புறம் அப்ளை பண்ணிக்கலாம். எஸ்சி எஸ்டினா இந்த தேதிக்கு அப்புறம் பிறந்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த தேதிக்கு முன்னாடி பிறந்தவங்களுக்கு வயசு கூட ஆயிருக்கும், அப்ளை பண்ண முடியாது. அதுதான் டேட் வைஸ் கொடுத்துட்டாங்க. ஏன்னா நான் முன்னாடி 33, 38, 36 அப்படின்னு சொல்லியிருந்தாலும் அதை டேட் வைஸ் கொடுத்துருக்காங்க. என்ன ப்ரோ குவாலிஃபிகேஷன் அப்படின்னா 12th பாஸுங்க. ஓகே, ப்ளஸ் இதுக்கு வந்து ஃபீஸ் இருக்குது. எக்ஸாமினேஷன் ஃபீஸ் 500 ரூபா. எஸ்சி எஸ்டி ஆல் ஃபீமேல் கேண்டிடேட்ஸ்க்கெலாம் 250 ரூபா. யாருக்கெல்லாம் 500 ரூபா ஃபீஸோ அதில் 400 ரூபாயை ஃபஸ்ட்டு எக்ஸாமினேஷன் அட்டன் பண்ண உடனே 400 ரூபாயை ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. நீங்கள் எக்ஸாமில் கிளியர் பண்ணணும்னு கிடையாது, அட்டன் பண்ணோன்னே ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. இந்த 250 ரூபா இருக்கக்கூடியவங்களுக்குலாம் ஃபஸ்ட் எக்ஸாம் அட்டன் பண்ணோன்னே இந்த 250 ரூபாயுமே ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. ஸோ ரீஃபண்ட் எப்படி பண்ணுவாங்க? நம்மளோட பேங்க் டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். அப்போது நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்போ நம்மளோட பேங்க் டீட்டெயில்ஸை தான் கொடுக்கணும், கரெக்டான இடத்துல கொடுக்கணும். அதுவும் நான் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் 1 எக்ஸாமினேஷன் இருக்குது, கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு. ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா 90 நிமிஷத்துக்கு நடக்கும். ஜென்ரல் அவேர்னஸ், மேக்ஸு, ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங், மொத்தமாக 100 கொஷின். நெகட்டிவ் மார்க் அப்படிங்கிறது இருக்குங்க. ஓகே, ஒரு கொஷினுக்கும் 1 மார்க்கு. ஸோ இதற்கான டீட்டெயில்டு சிலபஸ்மே கீழே கொடுத்துருக்காங்க. மேக்ஸில் என்ன, ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் என்ன, ஜென்ரல் அவேர்னஸில் என்ன. அடுத்து ஸ்டேஜ் 2 ரெண்டாவது எக்ஸாமினேஷன் இருக்குது. இது 120 கொஷின் கேட்பாங்க. இதுவுமே அதே மாதிரி தான். ஸோ அதுக்கான டீட்டெயில்டு சிலபஸ்மே இதில் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்குமே நெகட்டிவ் மார்க் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இதில் இருக்கிறதுல அக்கௌண்ட் கிளர்க் கம் டைப்பிஸ்ட்டுக்கும் ஜூனியர் கிளர்க் கம் டைப்பிஸ்ட்டுக்கு மட்டும், இந்த 2 போஸ்ட்டுக்கு மட்டும் ஸ்கில் டெஸ்ட் உண்டு. அதாவது இங்கிலீஷ் டைப்பிங் அப்படிங்கிறத பரிசோதிப்பாங்க. நீங்கள் வந்து ஹையர் லோயர் அதெல்லாம் முடிச்சிருக்கணும், சர்டிஃபிகேட் அதெல்லாம் கிடையாது. ஸ்கில் டெஸ்ட் வைப்பாங்க. அதில் நீங்கள் பாஸ் பண்ணால் ஓகே. அது வந்து குவாலிஃபைங் இன் நேச்சர் தான். அதாவது நீங்கள் இதில் இவ்வளோ மார்க் எடுக்கணும் அப்படிலாம் கிடையாது, குவாலிஃபைங் நேச்சர் தான். பட் வந்து டைப்பிங் டெஸ்ட் அப்படிங்கிறது இந்த 2 போஸ்ட்டுக்கு தான். எனக்கு டைப்பிங் தெரியாது அப்படின்னா நீங்கள் இந்த மொதல் போஸ்ட்டுக்கும் 4வது போஸ்ட்டுக்கும் அப்ளை பண்ணலாம். டைப்பிங் தெரியும் அப்படின்னா இந்த 4 போஸ்ட்டுக்குமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதுதான் இதுக்கான டிஃப்ரென்ஸ். மற்றபடி வழக்கமாக ஃபோட்டோ, சிக்னேச்சரு, அது இது எல்லாமே அப்லோட் பண்ணுறது தான். என்னென்ன சைஸ் அப்படிங்கிறத போர்ட்டல் ஓப்பன் ஆகட்டும், நான் உங்களுக்கு நிச்சயமாக அப்டேட் பண்ணுறேன். ஸோ நம்ம சதர்ன் ரயில்வே நம்ம தமிழ்நாடுக்கு வந்து rrbchennai.gov.in இதுதான் அஃபிஷியல் வெப்சைட்டு. இதில் போய்ட்டு தான் நீங்கள் வர 21லேருந்து அப்ளை பண்ண முடியும். இப்போவே பார்த்தீங்கன்னா போர்ட்டல் ஓப்பனில் இருக்காது, நோட்டிஃபிகேஷன் மட்டும் வந்திருக்கு. நீங்கள் இதை வந்து செக் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம சென்னை ரீஜனுக்கு எவ்வளோ வேக்கன்சி அந்த டீட்டெயில்ஸ் பார்த்துடலாம். அதுதான் ரொம்ப முக்கியம். இதுதான் முக்கியம். இதை பிடிஎஃப்பில் முன்னாடி கொடுக்காம கடைசியில் கொடுத்து வச்சுருக்காங்க. ஓகே, ஸோ குவாலிஃபிகேஷன் பாருங்கள், எல்லாத்துக்குமே 12th பாஸ் பண்ணியிருந்தால் போதுமானது. ஓகே, அந்த டைப்பிங் கேட்டிருந்தாங்கல்ல, அதுக்கு மட்டும் டைப்பிங் ப்ரொஃபிஷியன்சி இங்கிலீஷில் இருந்தாலே போதும். ஹிந்தி தேவையில்ல, இங்கிலீஷில் இருந்தாலே போதும். வேக்கன்சி டேபிள் பாருங்கள், என்ன தான் வந்து 3300 வேக்கன்சி இருந்தாலும் நம்ம சென்னை ரீஜியன், தமிழ்நாடு ரீஜியனுக்கு எவ்வளோ வேக்கன்சி அப்படின்னா 194 வேக்கன்சி அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. முதல் போஸ்ட் கமர்ஷியல் கம் டிக்கெட் கிளர்க்கில் 39, அக்கௌண்ட்ஸ் கிளர்க்கில் அதே மாதிரி ஜூனியர் கிளர்க்கு, ட்ரெயின் கிளர்க்கு. ஸோ இந்த மாதிரி வேக்கன்சி ஸ்ப்ளிட் அப் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த தேர்வு 2 தேர்வையுமே நீங்கள் தமிழ்லையே எழுதிக்கலாம். ஸோ தமிழ் லாங்குவேஜ் அப்படிங்கிறத சூஸ் பண்ணி தமிழ்நாட்டிலே எழுதிக்கலாம். ஜாப் லொக்கேஷனும் தமிழ்நாடு தான். பட் எக்ஸாம் சென்டர் எக்ஸாக்டாக எங்கே அப்படிங்கிறது நமக்கு அப்ளை பண்ணுறப்பையும் சூஸ் பண்ண முடியாது, எங்கனும் இருக்காது. பட் வந்து நிச்சயமாக தமிழ்நாட்டில் உங்களுக்கு நியர்பை லொக்கேஷன்ஸில் தான் இருக்கும். பட் எல்லா டிஸ்ட்ரிக்ஸ்லையும் இருக்காது. இப்போ டெல்டா அப்படின்னா சேர்த்து தஞ்சாவூரில் இல்லை திருச்சியில், அப்புறம் கொங்கு அப்படின்னா அந்த மாதிரி அந்தந்த ரீஜன் வைஸ் அங்கங்கே ஒரு மெயின் சென்டர்ஸ் இருக்குல்ல, அங்கே தான் போடுவாங்க. ஸோ நிறைய பேருக்கு வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ மேக் பண்ணணும் அப்படின்னு தான் நான் இப்போ உடனே வந்து மேக் பண்ணி போடுறேன். ஆக்சுவலாக நான் வெளியில் இருந்தேன், நோட்டிஃபிகேஷன் வந்தோடனே வந்து போடுறேன். ஏன்னா டைம் டிலே பண்ணக்கூடாது, டக்குன்னு எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் அவ்வளோ எஃபோர்ட் நான் போடுறேன். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம தமிழ் பசங்க நிறைய பேர் அப்ளை பண்ணட்டும். எந்த டவுட்ஸ்னாலும் கமெண்ட்ஸ் இன்ஸ்டாலையும் கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.